செய்வின தீட்டுன்னு ஒன்று இருக்கா? இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டுன்னு இப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் செய்வின தீட்டுன்னு என்ன பயம்? இந்த மூணுமே போகக்கூடாது. அந்த மூணுமே தீட்டு. எப்படி பரிகாரம் பண்ணுறவங்க இந்த 3 விஷயமும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போது ஸோ அதுதான் வந்து செய்வினை தீட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த 21 நாள் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100% அது ஏற்றுக்கும், ரிசல்ட் கொடுத்துரும், 100% ரிசல்ட் கொடுத்துரும். ஆனால் இதே மாதிரி தான் ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணால் கட்டுக்கோப்பான்னு இருக்கணும். ஏன்னா பரிகாரன்றது நான் எழுதுனது கிடையாது, இதெல்லாம் முன்னோர்கள் எழுதுனது. மர்ஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வரும்பொழுது நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த செய்வினை தீட்டு வரா மாதிரி பார்த்துக்கோப்பா, செய்வினை தீட்டு மட்டும் வந்துடக்கூடாது, வந்துடாமல் பார்த்துக்கோப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. செய்வினை தீட்டுன்னு ஒன்று இருக்கா? இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டுன்னு இப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் செய்வினை தீட்டுன்னு என்ன பாய் ஆக்சுவலாக? இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி செய்வினை தீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்றுன்னு கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து செய்வினை தீட்டுன்னு வந்து அவருக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பட் ஆனால் பரிகார தீட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன தீட்டு? பரிகார தீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரிகாரம் நான் ஒரு பொருள் பண்ணி கொடுக்குறேன், 60 நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்து செய்கிறீங்க. அப்போ அந்த 60 நாள் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலான்னு கிடையாது, இப்படி தான் இருக்கணும்னு விதிமுறை இருக்குது. அதுதான் அந்த தீட்டு. புரியுதுங்களா? இப்போ அந்த 60 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா? சில விஷயத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? 2வது ஒய்ஃபோட உடல் உறவு வச்சுக்கலாமா, வச்சுக்கக்கூடாது. 2. 3வது ஒரு விஷயம், ஒரு இறந்த வீட்டுக்கு, பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்த வீட்டுக்கு, குழந்தை பிறந்த வீட்டுக்கு, இந்த 3மே போகக்கூடாது. அந்த 3மே தீட்டு. எப்படி பரிகாரம் பண்ணுறவங்க இந்த 3 விஷயமும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போது ஸோ அதுதான் வந்து செய்வினை தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தனை வராங்க, இப்போ என்கிட்ட இப்போ அவருக்கு இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கே பார்த்தீங்கன்னா நேற்றா உட்கார வச்சு களி பெருக்கி விட்டேன். உடம்புல அவருக்கு பார்த்தீங்கன்னா செய்வினை வச்சுருந்தாங்க. இப்போ அவர் செய்வினை இறக்கிட்டு சில விஷயம் சுடுகாட்டில் புதைச்சிட்டு அவருக்கு சில விஷயம் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா என்னோடய பரிகாரத்தில் இருக்கார். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணியிருக்கேன். இந்த 21 நாளைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. 21 நாளைக்கு ஒய்ஃபோட எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கக்கூடாது. 21 நாளைக்கு கல்யாணத்துக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனு, கர்வ பிரச்சனை, இதுக்கெல்லாமே போகலாம். இறந்த வீடு, குழந்தை பிறந்த வீடு, வயசுக்கு அந்த ஃபங்க்ஷனு, இந்த 3மே அவர் போகவே கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாமே தீட்டில் சேரும். ஸோ அதுக்காக தான். 2வது பார்த்திங்கன்னா இந்த சினிமா, பார்க்கு, இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான விஷயம், இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாமே பண்ணால் என்ன ஆகும்னா, ஆப்போசிட் ஆளுங்களுக்கு அவர் தீட்டாக இருக்கும்போது நம்ம இந்த பரிகாரம் பண்ணது பட்டுன்னு உடஞ்சிரும், அந்த கட்டு உடஞ்சிரும். தீட்டு பட்டுச்சுன்னா நான் போட்ட கட்டு உடஞ்சிரும். அதுதான் செய்வினை தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செய்வினை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உட்கார வச்சு கிளியர் பண்ணும்போது இவங்க பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதுங்களா மெயின் விஷயம் சொன்னது நான்வெஜ்ஜு, செக்ஷுவலாக இருக்கிறது, இந்த நல்ல விஷயத்துக்கு என்ன சொல்கிறது, இந்த வீட்டுக்கு இதெல்லாம் போகாமல் அவங்க கட்டுக்கோப்பாக அந்த 21 நாள் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 100% அது ஏற்றுக்கும், ரிசல்ட் கொடுத்துரும், 100% ரிசல்ட் கொடுத்துரும். ஆனால் இதே வந்து நம்ம இறக்கணும் உடனே போய் பிரியாணி சாப்பிட்றது, நம்ம இறக்கணும் உடனே பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த வீட்டுக்கு போகிறது, நம்ம இறக்கி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா வயசுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, நம்ம இறக்கி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பண்ண தெய்வங்கள், ஏன்னா ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, அவனுக்குள்ளே இருக்கிற பேட் வைப்ரேஷனை எடுத்துகிட்டு ஒரு குட் வைப்ரேஷனை நம்ம ஏற்படுத்துகிறோம். அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனை நம்ம கொண்டு வரோம். அவனை சுற்றி தேவதைகளும் இஷ்ட தெய்வங்களும் ஜின்னை வச்சு நம்ம அடைக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும்போது நீ வந்து என்னோடய பாதுகாப்பில் இருப்ப, என்னோடய மந்திரத்துக்குள்ளே இருக்க, என் மந்திரத்துக்குள்ளே நீ இருக்கும்போது நீ போய் உடல் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தேவதைகள் எல்லாமே, அந்த இஷ்ட தேவதைகளோ நான் அனுப்புகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே ரிவர்ஸ் வந்துடும், விலகிடும். போன மச்சான் திரும்பி வந்த கதையாக திருப்பி நீ நார்மலாக ஆகிடுவேன். அப்போ திருப்பி உனக்கு என்ன பிரச்சனை வந்து அந்த மொழி நல்லா திருப்பி ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். ஏன்னா நான் வந்து ஒரு தெய்வத்தை வச்சு பண்ணும்போது, ஒரு தெய்வங்களை வச்சு பண்ணும்போது, சித்தர்கள் வச்சு பண்ணும்போது உனக்கு நல்லது நடக்கணுன்ட்டு நான் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். நீ அங்கே பாட்டுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்போ என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேர் தான் செய்வினை தீட்டு.
ஓ இப்போ புரிஞ்சுட்டிங்களா? ஸோ மக்கள் இதை வந்து நீங்களும் கேட்டது நல்லதாக போச்சு. மக்களுக்கும் இதுவரையும் எங்கிட்ட பண்ண மக்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிற மக்களும் சரி, இதெல்லாமே கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா எப்படி மாலை போட்டால் கடைப்பிடிக்கிறோம், விரதம் இருக்கா மாதிரி விரதம் இருக்கும். எப்படி ஒரு கோயிலுக்கு திருப்பதி போனால் விரதம் இருக்கும், எப்படி மாலை போட்டால் எப்படி இருக்கும். இப்போது எங்கேயாலும் இப்போ ஏசுக்கே இப்போ மாதாக்கே பார்த்தீங்கன்னா மாலை போட்டால் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டாலும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. திருப்பதிக்கு போட்டாலும் இருப்பாங்க. பழனி மாலை போட்டால் அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. புரியுதுங்களா? மார்கழி மாதத்தில் கட்டுக்கோப்பாக. அதே மாதிரி தான் ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணால் கட்டுக்கோப்பான்னு இருக்கணும். ஏன்னா பரிகாரன்றது நான் எழுதுனது கிடையாது, இதெல்லாம் முன்னோர்கள் எழுதுனது. தெய்வ வழி பண்ணவங்க சித்தர்கள் வழிகாக எழுதி கொடுத்தது. அப்போ அதை உனக்காக நான் இங்கே படிக்கும்போது, உனக்காக நான் ஓதும்போது, உனக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது, நீங்கள் அங்கே ஹாப்பியான விஷயம் பண்ணிங்கன்னா அப்போ நான் செய்கிறது உங்களுக்கு நடக்காது. 1% கூட நடக்காது. இதுதான் விஷயம். இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், நான் மாலிக் போய்ட்டு பண்ண டக்கு நடந்துச்சு. சில ஒரு 80% நடந்துச்சுன்னு ரிசல்ட் வரும், 20% நடக்காதுன்னு ரிசல்ட் வரும். ஆனால் நடக்காத ரிசல்ட்டை மட்டும் தான் இங்கே வெளியே உட்காந்து சொல்லுவாங்களே தவிர ஏன் நடக்கலான்னு சொல்லுவாங்களா? இப்போ நான் ஒரு பொருள் தரேன், 60 நாள் செஞ்சு 60 நாள் செய்யணும், 10 நாள் 20 நாள் செஞ்சுட்டு 30 நாள் செய்ய மாட்டேன். கேட்டால் செஞ்சுட்டேன்னு போய் சொல்லுவாங்க. ஒன்று மை கொடுப்பேன், இது 50 நாள் தடுவுங்க ரிசல்ட் வரணுன்னு, 10 நாள் தடுவாங்க, 40 நாள் தடுவ மாட்டாங்க. கேட்டால் தடுவணுன்னு வந்து போய் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்காக காத்திருப்பேன், ஒரு லவ்வர் வரும், என் லவ்வர் என்னை சேர்த்து வைன்னு சொல்லுவான், நான் சேர்த்து வைக்க பண்ணி கொடுப்பேன், நான் சொல்லியே கொடுப்பேன். ஒரு பொண்ணுக்காக நீ காத்திருக்கும் போது இன்னொரு பெண்ணை நீ தொடக்கூடாது, ஆத்மா ஒன்று இந்த பொண்ணு நெருங்க விடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அப்போ தான் போய் என்ன பண்ண இன்னொரு பொண்ணு கூட தொடர்ந்து இருப்பான். அப்போ இந்த பொண்ணு எப்படி வரும்? உனக்கு பண்ண பரிகாரம் பொருஜெல்லாம் போயிடுச்சு. 6 நாள் கழிச்சு இன்னும் போய் நடக்கவே இல்லைன்னுமா. இப்போ புரியுதுங்களா விஷயம்? இதனால தான் தடைகள் நிற்குமே தவிர நான் பண்ணி கொடுக்குற விஷயம் எல்லாம் மிஸ்ஸே ஆகாது. நான் பண்ணால் அல்லாவோட கிருபை நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு என்றைக்குமே இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், ஆனால் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த தீட்டு விஷயம்லாம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, சிறப்பு, சீக்கிரம் நடக்கும். இதுதான் செய்வேன். சூப்பர் பாய். ஒரு வித்தியாசமாக இருந்ததே, மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் இந்த கேள்வி கேட்டேன். அற்புதமான தகவலாக சொன்னீங்க. மக்களுக்கும் இனிமேல் இது தெரிய வரும். அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.